Hello traders, welcome to my channel. இன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பிரேக் அவுட் கேண்டில் இண்டிகேட்டரோட சிக்னல் பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 10th 2026 மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டில் நம்மளுக்கு நேற்றோட சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சிக்னல் இருந்திருக்கு. ஸோ அதோட கண்டினியூஷனாக மார்க்கெட் இப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் ஆனவுடனே மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிவோட் லெவலில் இருந்து R1 வரைக்குமே நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு அப் டு R2 வரைக்குமே வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். அதுக்கடுத்து R3 வரைக்கும் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு தான். அதனால நம்மளுக்கு பிவோட் லெவலில் இருந்து R1 R2 வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புட் சிக்னல் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இதிலிருந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கிரியேட் ஆனால் மட்டும்தான் R3 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து R1 to R2 வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்திருக்கு. செல்லிங் ப்ரெஷர்னால மறுபடியும் வந்து R1 வரைக்குமே வந்து திரும்பி போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு கால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் மேலே R2வில் நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் திரும்பி ரீடெஸ்ட் வந்து R3 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா திரும்பியும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து ப்ரீவியஸ் டே ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரெண்டு வந்து மார்க்கெட் மேலே போனதுனால ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆனதுனால R2 வந்து பிரேக் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு R1 வரைக்கும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கும். R1லையும் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா திரும்பி அதை பிரேக் பண்ணி பிவோட் லெவல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நம்மளுக்கு அந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாமே வந்து சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அது வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆனால் இந்த இண்டிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் டிகேக்கும் இந்த சிம்பிள் தான். நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருந்தாலுமே இந்த சிக்னல் வந்துச்சுன்னா இதுக்கு எகென்ஸ்டாக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் கால் சிக்னல் வந்திருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிருந்தால் இந்த சிக்னல் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் சிக்னல் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். அதுதான் ப்ராப்பரான ட்ரேடு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா R2 வந்து பிரேக் பண்ணிருச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு R1 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும். R1லையும் ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா R1ஐயும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் போகும். மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் மோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா R2வை ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிருந்தால் மட்டும்தான் R3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் செல்லிங் ப்ரெஷர் இங்கே நிறைய கிரியேட் ஆனதுனால மார்க்கெட் வந்து R3 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா R2லேருந்து மறுபடியும் R1 தான் நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. R1ல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து மூவ்மெண்ட் கிடைச்சா மட்டும்தான் R2 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் ஃபால் ஆகும். பிவோட் லெவல் வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிவோட் லெவல் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது. நம்மளுக்கு வந்து இது ட்ரெண்ட் பேஸ்டு சிக்னல்னால நம்மளுக்கு ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். மார்க்கெட் ஓப்பன் அப்பயே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு.
ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு கால் சிக்னல் நம்மளுக்கு கொடுத்துருந்தது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா R2 வரைக்குமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது. ஆனால் R3 வரைக்கும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்பி ரிவர்சல் ஆகி பிவோட் வரைக்குமே மார்க்கெட் ட்ராவல் ஆயிடுச்சு. ஸோ இது கிளியரான ட்ரெண்ட் பேஸ்டு சிக்னல். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளியரான ட்ரேட் எடுக்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னாலுமே இந்த சிக்னலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாமா இல்லை ட்ரேட் நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாமான்றதை நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். அதே மாதிரி ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் திரும்பியும் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆவரேஜ் பண்ணி மறுபடியும் நம்மளுக்கு பெரிய லாஸில் தான் கொண்டு போகும். அதனால் ட்ரெண்டு என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆனால் அதே மாதிரி நீங்கள் கால் சைடு ட்ரெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் திரும்பியும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து திரும்பியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் கொடுத்துருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.